व्यासापद्मासनस्तां विपुलकलितलीं पद्मवत्रायदाक्षीं गम्भीरावर्धनाभिस्तनपर्णमिदां शुभ्रवस्त्रोक्तरीयां लक्ष्मीं दिव्यैर्गजेन्द्रैर्मणिगणखचितैः स्थापिता हेमकुम्भैः निध्यं सा पद्मगस्ता मम वसति गृहे सर्वमाङ्गल्ययुक्ता महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாயிற் சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்கின்ற வகையிலே இந்த பெற்றோர்களுடைய சிறப்பை சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினம் இந்த பெற்றோர்களை பழைய அவர்கள் வாழ்ந்த மண் குடிசையிலே கொண்டு போய் அமர்த்தி மகனும் மருமகளுமாக ஆளுக்கு ஒரு கோப்பை உணவுக்காக கொடுக்கின்றார்கள். வேளா வேளைக்கு அந்த உணவு உண்ணுகின்ற வேளையிலே கோப்பையை கொண்டு வருவார்கள். இவர்கள் சாப்பாட்டை கொடுப்பார்கள். சாப்பிட்டு விட்டு அந்த மண்குடிசையிலேயே இருப்பார்கள். இவ்வாறு காலங்கள் கடந்து கொண்டு போகிறது. இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றது. அந்த குழந்தை அந்த மண்குடிசையிலே இருக்கின்றவர்களை பார்க்கவோ பேசவோ இந்த தாய் அனுமதிப்பதில்லை. அவர்கள் வயசானவர்கள். யார் என்று கேட்டால் அவர்கள் வர்த்தக்காரர், நோய்வாய்ப்பட்டவர்கள், கிட்ட போயிடாத, பூச்சாண்டி பிடிச்சிரும் என்று அவர்களை சேர விடாமலே இந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளையை வளர்த்து கொண்டு வருகிறாள். இவ்வாறு வளர்கின்ற பொழுது இவன் பாடசாலையிலே நண்பர்களோடு உறவாடுகின்ற பொழுது அந்த நண்பன் ஒருவன் சொல்லுகிறான், உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அவர்களை பெற்ற தாய் தந்தைகள், உன்னுடைய பாட்டாவும் உன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் அந்த மண்குடிசையில் இருக்கிறார்களே, உனக்கு தெரியுமா? இல்லை, அதாவது வயதான நோய்வாய்ப்பட்டவர்கள் தானே இருக்கிறார். அம்மா சொன்னார், இல்லை, உன்னுடைய அப்பாவை பெற்ற தாயும் தகப்பனும் என்று அந்த நண்பர்கள் மூலம் இவன் அறிந்து கொள்ளுகிறான். அது பின்பு ஒரு நாள் இவன் பாசத்திலே தாத்தா பாட்டி என்று அவர்களை பார்க்க செல்லுகிறான். தாய் அதட்டுகிறாள், அங்கே போகக்கூடாது, அவருடைய வருத்தம் தொத்திவிடும். இவ்வாறு இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த உணவு நேரம் வந்ததும் உணவுக்கு கோப்பையை கொண்டு வாருங்கள் என்று மருமகள் சொல்லுகிறாள். அங்கே அந்த மாமியார் கோப்பையை தேடுகிறாள். வைத்த இடத்திலே காணவில்லை. இருவருடைய கோப்பையையும் காணவில்லை. வைத்த இடத்திலே காணவில்லை. மீண்டும் இந்த மருமகள் கூப்பிடுகிறாள். கோப்பையை வைத்த இடத்தில் காணவில்லை என்று இந்த வயதான மாமியார் வந்து சொல்லுகிறாள். உடனே இவள் எரிந்து விழுகின்றாள். ஒரு சாப்பாட்டு கோப்பையை கூட உங்களுக்கு பக்குவமாக வைத்த இடத்திலே எடுக்க தெரியவில்லையே, மறுபடியும் தேடி பாருங்கள் என்று அதட்டுகிறாள். இதை இவர்களுடைய பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாம் நம்முடைய தாய் தந்தையர்களை எவ்வாறெல்லாம்
அரவணைக்கிறோமோ, எவ்வாறு நடத்துகின்றோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, தாய் தந்தையினுடைய பெருமையும் சிறப்பும் எல்லோரும் அறிய வேண்டும் என்கின்ற வகையிலே டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.